Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் ஸ்வீட் கார்ன் ஐஸ்கிரீம். குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம்னாலே ரொம்ப விருப்பம். அதுலயும் இந்த ஸ்வீட் கார்ன் ஐஸ்கிரீம் ஒரு ஹெல்தியான ஐஸ்கிரீம், டேஸ்டியான ஐஸ்கிரீம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கப் கார்ன், 120 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், பாதாம் பிஸ்தா கார்னிஷ் பண்றதுக்கு 100 ml பால், வெனிலா எசன்ஸ். வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த ஸ்வீட் கார்னை நல்லா பேஸ்ட்டாக மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதில் நான் 1/2 லிட்டர் ஃபேட் கண்டென்ட் பால் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சாதா பால் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ பால் கொதி வந்துருச்சு. கொதி வந்து ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு நம்ம ஒரு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரில் இந்த பாலை ஊற்றி நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பாலையும் கார்ன்ஃப்ளவரையும் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இப்போ பால் கொதி வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்னில் நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது நமக்கு. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து கண் பார்வைக்கு, சருமத்திற்குலாம் ரொம்ப நல்லது. இதில் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது நம்ம மூளையோட செயல்பாட்டுக்கும் நம்ம உடல் நலத்துக்கும் ரொம்ப நல்லது. இது ஸ்வீட் கார்னில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னா, விட்டமின் B1 இருக்குது. B1 வந்து மெமரி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் விட்டமின் A, B, C இது எல்லாமே இருக்குது. அதனால் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஐஸ்கிரீம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறது வந்து நேச்சுரலான ஐஸ்கிரீம், அதனால் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் அரைச்சி வச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கார்னை ஆட் பண்ணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரும் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கைவிடாத நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். ஒரு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கணும். இதில் இந்த ஸ்வீட் கார்னில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது இப்போ நம்ம இது பண்ணது போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்கணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி க்ரீமியாக எடுத்துக்கலாம். அது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்சியில் பிளெண்ட் ஆகி க்ரீமியாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது நம்ம வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கலாம். இது இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 3 hours வச்சுருக்கணும். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்வீட் கார்ன் ஐஸ்கிரீம் வச்சு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீஸாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் திரும்ப ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா க்ரீமியாக பீட் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும் நமக்கு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றுறோம். இப்போ இந்த மிக்ஸி ஜாருக்கு நம்ம செகண்ட் டைம் அடிக்கிறதுக்கு மாற்றுறோம். இப்போ இது நம்ம செகண்ட் டைம் அடிச்சாச்சு. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு திரும்பவும் மாற்றுறோம். இப்போ இது மேலே
பாதாம் பிஸ்தா போட்டு நான் கார்னிஷ் பண்ண போகிறேன். இப்போ திரும்பவும் நம்ம இதை 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் வைக்க போகிறோம். எதுக்காகனா இந்த கவர் மேலே நீர் போகாத இருக்கிறதுக்கு, நீர் கோக்காத இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் ஐஸ்கிரீமை நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். 8 to 9 hours நம்ம இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இது 8 hours ஆன பிறகு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் ஐஸ்கிரீம் வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, அந்த கிறிஸ்டல்லாம் ஃபார்ம் ஆகாது இருக்கு பாருங்க, ஐசிங் கிறிஸ்டல்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ பாருங்க, கட் பண்ணி காட்டுறேன். டெலிஷியஸான ஸ்வீட் கார்ன் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.